ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சொல்யூஷன் தமிழ் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 26க்கு 32 அளவு இருக்கிற ஒரு வீட்டோட 2டி பிளான தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து நார்த் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சின்ன சைஸ்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு கடை வைக்கிற மாரி ஒரு பிளான் பண்ணிருக்கு. ஷாப் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஷாப் வைக்கிற மாரி. ஏன்னா வீட்டுக்காரங்களே அந்த இடத்துல சின்னதா ஒரு கடை மாரி வச்சுக்கலாம். அதுக்கு டோரும் வீட்டுக்குள்ள இருந்து வர மாரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு பிளானா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட்ல நம்ம மெயின் டோர் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கார் நிறுத்துற மாரி ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கோம். 8க்கு 9 9 அடி 7.5 இன்ச் அப்படிங்கிற மாரி ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர்ல உள்ள வெளியே பார்த்தீங்கன்னா, ஒரு சிட் அவுட் மாரி சின்னதா ஒரு 4க்கு 4 அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ் யூசுவல் ஹாலுக்கு போனோம். மெயின் டோருக்குள்ள போன உடனே ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மாரி கொடுத்துருக்கோம். 20 அடி 1.5 இன்ச்சுக்கு 10 அடி அப்படின்னு ரெக்டாங்கிள் மாரி கொடுத்துருக்கு. அதுல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ நல்லா ஒரு பெருசா ஒரு காத்து வசதிக்காக ஒரு பெரிய விண்டோ ஒண்ணு குடுத்துருக்கோம். ஹாலுல இருந்து நம்ம காமன் டாய்லெட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இந்த ஸ்டெப்புக்கு அடியில போற மாரி குடுத்துருக்கு. அப்படியே ஸ்டெப்புக்கு அடியிலேயே நம்ம ஷாப்புக்குள்ள என்டர் ஆகுறதுக்கும் அந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட்ல நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. 8 அடிக்கு 9.25 அடி அப்படின்னு. சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கு. 15.25க்கு 9.25 அடி அப்படின்னு சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கு. இந்த பிளேஸ பார்த்தீங்கன்னா, நீங்க இது கூட அட்டாச்டு டாய்லெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஹாலுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டோர் ரூம் மாரி கூட நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ரூமுக்கும் தேவையான காத்து வசதி, வெளிச்சம் குடுக்கறதுக்காக எல்லா ரூம்லயும் போதுமான அளவு விண்டோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷன் வேற எங்க நம்ம நடுவுல வச்சாலும் வென்டிலேஷன் குடுக்க முடியாது. ஸோ பில்டிங்கோட ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சா தான் வென்டிலேஷன் குடுக்க முடியும். அதனால இங்க வச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஷாப்ல இருக்கிறவங்களும் இந்த டாய்லெட்ட யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங்ல இருக்கிறவங்களும் இந்த டாய்லெட்ட யூஸ் பண்ணிக்கலாம் காமன் டாய்லெட்டா. ஸோ இதுதான் 26க்கு 32 இருக்கிற மேக்ஸிமம் ஏரியா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட பில்லர் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மெயின் வால் மெயினா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட அதாவது நார்த் சைடு இருக்கிற வால்ல ஒரு 3 பில்லர் குடுத்துட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 பில்லர் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் பில்லர்ஸ் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த பில்டிங்கோட என்டையர் லோடையும் கடத்தி கொண்டு போய் கீழ பரப்பி விட போகுது ஃபுட்டிங் கீழ. ஸோ இந்த இடத்துலலாம் பில்லர் வரும் அப்படிங்கிற மாரி நம்ம டிசைன்ல வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது அ கட்டி முடிக்கிறதுக்கு தோராயமா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம யோசிக்கும்போது 19,00,000லிருந்து 21,00,000 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா செலவாகக்கூடிய செலவு 19,00,000லிருந்து 21,00,000 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.